Hi guys, this is Stoner. Welcome to our new channel Stoner's World. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 பைக் வந்திருக்கு. எங்கடா போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வயநாடு போயிட்டுருக்கோம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு போகிற லாங் ரைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கூட 5 பைக் வந்திருக்கு. என்னென்ன பைக் நான் அப்படியே காட்டுறேன் பார்த்துக்குங்க. 5 பேர் அப்புறமேட்டு காட்டுறேன் நான். ஹாய் கைஸ், இந்த ரைடில் நம்ம கூட ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா இன்ஸ்டா நேமு ஹாரி அவரோட இன்ஸ்டா ஐடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் திஸ் இஸ் முருகன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு டியூக் 125 ஃபஸ்ட்டு பழைய ஐடி வச்சுருந்தாப்புல. என்னடா டெக்ஸ்டரையும் மாற்றிட்டியா டீன் போட்டிருந்தேன், அதையும் மாற்றிட்டுருக்காங்க. நிறைய ஐடி மாற்றி பொண்ணுங்களை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, சிவா ஒன்றுமே தெரியாத ஆளுவன். பார்த்தா நம்ம ப்ளே பாய் டைச்சி பாருங்க, ஆள் பிஸியாகவே இருக்காப்புல ஆள். ஹாய், அவரோட பைக் தான் NS. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹரிரியோ பைக்கு. அப்புறம் அது டியூக்கு அவர் பேர் டியூக்கு அன்பு தான். அப்புறம் அது நம்ம பைக்கு. அது கடைசியில் பார்த்திங்கன்னா முருகனோட பைக்கு. ஜாலியாக இருக்கார் முருகன். ஸோ ஃபைனலி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு ஸ்டோரி போகிறதுக்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு ½ ஹவர் கழிச்சு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு பெட்ரோல் வேறு போடல. இந்த லெஃப்ட் சைடில் வர இருக்க பெட்ரோல் பங்க் தான் போனோம். நான் அங்கே எடுக்க வேண்டிய இல்லையா, நான் எடுக்கல, மறந்துட்டேன். நான் பின்னாடி லேன் இருக்குன்ட்டு. சரி வாங்க லெஃப்ட்டில் எங்கேயாச்சும் லேன் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை எங்கேயாவது உடச்சி விட்டுருப்பாங்க, பார்க்கலாம். இல்லைங்க, ஸோ அது பாருங்கள் இங்கே ஒடிச்சு விட்ருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஆள் முன்னாடி போயிட்டாப்புல. நம்ம இந்த இடத்துக்கு தான் பெட்ரோல் போகணும். டக்கு ना 500 ना 500. பெட்ரோல் போட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து சேலம் 47 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொப்பூர் கணவா என்ற ஒரு ஆக்சிடென்ட் ஜோன் வரப்போகுது. ஸோ அடிக்கடிக்கும் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ரொம்பவே லாரிஸ், அப்புறம் மார்னிங் டைமில் கூட ஒரு ஆக்சிடென்ட். இது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு அந்த பாலம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல பயங்கர ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமானுஷங்க அடிக்கடி நடக்கிறதா அங்கே இருக்கிற ஊர் மக்களும் இந்த வழியாக ட்ரைவ் பண்ணுற லாரி டிரைவர்ஸ் அண்டு கார் டிரைவர்ஸ் நிறைய பேர் நிறைய சேனலுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்?
ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. நம்ம கோ டிரைவர் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் போட்டு போயிட்டுருக்காரு. நைட் டைமில் அந்த மாதிரி பண்ணாதீங்க, பிகாஸ் உங்களோட கோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே இரிட்டேஷனாக இருக்கும் பின்னாடி வரும்போது. இந்த ட்ரிப்போட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4000, 2000 ஃபார் பெட்ரோல், 2000 ஃபார் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் அண்ட் ரூம்ஸ், அங்கே இருக்க என்ட்ரி டிக்கெட்ஸ்க்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ், டீ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2000 தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நாங்கள் யாரையும் எடுத்துகிட்டுலாம் வர சொல்லலை. ஆக்சுவலாக 4000 பட்ஜெட் சொன்னோம், எல்லோரும் 4000 எடுத்துகிட்டு வந்தாங்க. 2000 பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. 6 பேர்ட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். 12,000. இந்த 12,000 தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வர வரையும் நாங்கள் செலவு பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓமலூர் டோலில் இருக்கோம். எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டரில் சொல்லியிருந்தோம். 100 கிலோமீட்டரில் 80 to 100 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபுட் ஷாப்ஸ் இருந்தால் அங்கே நிறுத்திடலாம். ஏன்னா 10 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் கிடைக்காது. நம்ம கோ ரைடர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல கேஸ். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக முன்னாடி போயிட்டாங்க. அவங்கள எங்கே போய் கேட்ச் பண்ண போகிறோன்றது தெரில, இல்லை மிஸ் பண்ண போகிறான்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம் என்னென்னு. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் உள்ளே போயிட்டு தான் டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றது. பட் ஆனால் சேலம் உள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியில் வர்றது டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால ஹைவேலேயே எங்கேயாச்சும் சின்னதாக மோட்டல் பார்த்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தோம். நம்ம கோ ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா நாம் இன்னும் பிடிக்க முடியாத தூரத்தில் தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. சரி நம்ம சேலம் தாண்டி போயிட்டு நம்ம அவங்களோட லொக்கேஷன் நம்ம சொல்லலாம். இந்த ட்ரிப்போட ரூட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் நேட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தருமபுரி, சேலம், பெருந்துறை, மேட்டுப்பாளையம் வழியாக குன்னூர், ஊட்டி, சுல்தான் பத்ரி வழியாக நாங்கள் வயநாடு போகிறதா தான் பிளான். ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து இன்னை வரையும் எந்த சேஞ்சும் கிடையாது. அங்கே சப்போஸ் மேலே ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நாங்கள் ரூட் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே வயநாடு போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா எடக்கல் கேவ்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்த்தோம், அது பார்த்திங்கன்னா குகை மனிதர் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்றதுனால அந்த இடம் என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனாலையும் அந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் அங்கே போய் பார்த்தா தான் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அந்த இடத்த பற்றி ரிவ்யூ சொல்லுங்கள். கைஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்க ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் இன் தமிழ்நாடு. இந்த ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் நீளமானது. நம்மளுடைய எக்ஸ்-சிஎம் எடப்பாடி பழனிசாமியால் இந்த ஃப்ளைஓவர் ரீசெண்டாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஃப்ளைஓவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ளைஓவர். பிகாஸ் நம்ம சேலம் உள்ளே போயிட்டு வெளியில் வரதுன்றது எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா 1 hour ஆகும். அந்த 1 hour டைமை நமக்கு 10 நிமிஷமாக இந்த ஃப்ளைஓவர் வந்து குறைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நினச்சி பாருங்கள், இந்த ஃப்ளைஓவர் இருக்க வெஹிக்கிளெல்லாம் இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்தால் சிட்டிக்குள்ளே இருக்க டிராஃபிக் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நேரம் ஆகும், மக்களுக்கு எவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ளைஓவர் இன் தமிழ்நாடு. 10 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டோம். அப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம கோயம்புத்தூர் ஹைவே எடுத்து டைரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம பசங்க முன்னாடி நின்றுட்டுருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரில, போய் பார்ப்போம். ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சங்ககிரி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டரில் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுருக்கோம். என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து புரோட்டா 2 சாப்பிட்டோம், ஒரு ஆப்பாயில், ஒரு ஆம்ப்லேட், அவ்வளோதான். எங்கள் கூட வந்து 6 பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். அவங்க வந்தால் உங்களுக்கு அவங்களையும் காட்டுறேன். கைஸ் கடைசி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தோன்னா பெருந்துறை டோலில் இருக்கோம். டைச்சி ஹெல்மெட்டோடய திரியிறாரு. ஹைட் அவுட் ஆள் இருக்கும். இவங்க வந்து கப்புள்ஸ், இவங்க 2 பேரும் 2 பேர் கப்புள்ஸ். இந்த நாக்கு பூச்சி தொல்லை தான் கொஞ்சம் தாங்க முடியல. இன்னொருத்தன் எங்கே போனான்னு தெரியல. கப்புள் கோல்ஸ்ன்ற பேரில் சாவ அடிக்கிறாங்க 2 பேரும். சரி போதும். அவர் தான் கப்புள் கோல்ஸு. ஒன்றா எங்களை சாவடிக்கிட்டேங்க 2 பேரும். இல்லாத பாடலாம் பத்துறாங்க. இந்த நாக்கு பூச்சால் தான் எல்லாம் வருது.
கொஞ்ச நேரத்தில் நான் ஒருத்தனே தான் வந்து இந்த ரைடு எங்கே விட்டு போனாங்கன்னே தெரில. ஜோடியா போகலாங்கடா, வயிறு எரியுது. இந்த என் பைக்கில் போகிறீங்களா உன் பைக்கில் போகிறீங்களாடா? என் பைக்கில் நாங்கள் எந்த பைக்கில் வேணாலும் போவோம். போங்க, நாசமாக போங்க. ஓ அப்படியே லாரிக்குது பாரு. நாங்கள் அதில் கூட ஏறி போவோம். நீ ஏறலாம் போக மாட்டே, கீழே போய் படுத்துக்குங்க 2 பேரும்.